விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர். அவர் தேமுதிக தொடங்கி தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு அவரோட முதல் அரசியல் உறவு கொள்றக்கூடிய நிலைமைக்கு மார்க்சிஸ்ட் கட்சி சென்றது. உங்களோட ஒரு தொடக்க நிலையில ஒரு புரிந்துணர்வோடு அவர் இருந்தாருன்னு சொல்லலாம். இப்போ அவர் உங்கள்ட்ட இருந்து ரொம்ப தூரம் விலகி பிஜேபி கூட்டணி சேர்ந்தது மட்டும் இல்லாம இப்போ பிஜேபியோட தலைவராக அமித்ஷா தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில அவருக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய முதல் தலைவராகவும் அவர் மாறி இருக்கிறார். இந்த போக்குக்கு என்ன காரணம்? அதாவது தமிழ்நாட்டில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம், பாட்டாளி மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இவங்கெல்லாம் ஒரு வகுப்புவாத பிஜேபியோட உடன்பாடு வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அடுத்த தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு ரயில்வே பட்ஜெட்டை வரவேற்று அறிக்கை விட்டுருக்குறாங்க, பொது பட்ஜெட்டை வரவேற்று அறிக்கை விட்டுருக்குறாங்க. இதுவே தமிழ்நாட்டில் பிஎம்கே, தேமுதிக, மதிமுக எல்லாம் நெய்வேலி 5% பங்களிப்பு இருக்கிறத கண்டிச்சாங்க, போராட்டத்தை ஆதரிச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அதை விட இப்போ 48,000 கோடி ரூபாய் மீண்டும் தனியார் பொதுத்துறைப்பு இருக்கிறதுன்னு மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்கு. எஃப்டிஏ மற்றெல்லாம் அப்படி இருக்கிற போது இவர் இந்த பட்ஜெட்டை ஆதரித்து தான் வருத்தத்துக்குரியது, சரியான அணுகுமுறை அல்ல. ஆக பிஜேபி தலைமையிலான அணியில் சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காரணத்திற்காக இவங்க அடுத்தடுத்து வருகிற எல்லா பிரச்சனையிலையும் அதை ஆதரிக்க என்ற முடிவெடுத்து பட்ஜெட்டை ஆதரித்ததோட பிஜேபியினுடைய தலைவராக அமித்ஷா பொறுப்பேற்றிருக்காருன்னா அதை ஆதரித்து வாழ்த்து சொல்வது என்பது அதை விட ஒரு தவறான உங்களுக்கு அணுகுமுறை இருக்க முடியாது. காரணம் என்னன்னா, நீங்க ஒரு அரசியல் நாகரிகம்னு பார்க்க முடியாது அவங்களால. இல்ல, அதாவது அவர்களுக்கு அந்த பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய அணியில் இருப்பவர்களுக்கு அரசியல் நாகரிகம் ஆப்ஜெக்டிவா, அதாவது பொதுவாக அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் நரேந்திர மோடி, அவருடைய அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருந்தவர் அமித்ஷா. இந்த அமித்ஷா மீது சிபிஐ தொடுத்த பல வழக்குகள் என்பது இன்னமும் பெண்டிங்கில் இருக்கு. சில இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு, சில வழக்கு பெண்டிங்கில் இருக்கு. ஆகவே அந்த குஜராத் மாநில 2000க்கு மேற்பட்ட சிறுபான்மை மக்கள் உங்களுக்கு நிறைவேற்றாடப்பட்ட, படுகொலை செய்யப்பட்ட அந்த கோரமான சம்பவங்கள் இருக்கு பாருங்க. இப்போ கூட ஒருத்தர் ஒரு பத்திரிகையாளர் என்ன எழுதியிருந்தாரு சொன்னா, இப்போ கூட காலதாமதம் அல்ல, இப்பயாவது மோடி தன்னுடைய வருத்தம் தெரிவிக்கணும்னு சொன்னா அது வேற கதை. ஆகவே அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் பிரதமராக வந்திருக்காரு. அந்த கொடுமை நடைபெற்ற 2000 பேர் படுகொலை செய்யப்பட்டப்போ உள்துறை அமைச்சராக இருந்தவர் இப்போ பிஜேபி தலைவராக வந்திருக்காருன்னு சொன்னா அது உண்மையிலேயே ஒரு தவறான போக்கு, மோசமான போக்கு உருவாகிட்டு இருக்கு. அதில் அவங்க வேணா அணியில் இருக்கிற கட்சியினுடைய தலைவர் வந்திருக்காரு வாழ்த்து சொல்லலாம். பட் சாதாரண மக்களுக்கு, ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்களுக்கு ஒரு சரியான நிகழ்வாக இது பார்க்க முடியாது. மோடியின் வெற்றி, மோடி பிரதமராக உயர்ந்ததுன்றது ஒரு தவறான போக்கு, அதனுடைய வெளிப்பாடுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா மக்கள் அளித்த தீர்ப்பு அதற்கு சாதகமாக தானே இருந்திருக்கிறது. அப்போ மக்கள் தவறான பாதைக்கு போறாங்கன்னு சொல்லுவீங்களா? இல்லை, அதாவது மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்கிறோம்னு சொல்றதுன்றது வேற. குறிப்பாக சாதாரண மக்கள் மத்தியில் ஊடகங்கள் உருவாக்கிய அந்த பிரம்மையும் ஒரு தோற்றமும், பிஜேபி செஞ்ச பிரச்சாரமும், மோடியை முன்னிறுத்தினதும், கிட்டத்தட்ட 5000-10,000 கோடி ரூபாய் ஊடகங்கள் அவருக்காக செலவு செஞ்சதும் எல்லாம் சேர்ந்து சாதாரண ஜனங்க மத்தியில் 10 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி ஏற்பட்ட கஷ்ட நஷ்டம், அதிருப்தி எல்லாம் சேர்ந்து என்ன நினைச்சேன்னா, இது குஜராத்தை வளர்ச்சின்னு சொல்றாங்க, அவர் எல்லா பிரச்சனையும் தீர்த்துன்னு சொல்றாங்க என்ற நம்பிக்கையால் வாக்களிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் மேலே ஏற்பட்ட கோபம் இவங்களுக்கு சாதகமாக மாறி இருக்கு. ஆகவே ஓட்டளித்த மக்கள் அதை நம்ம அடுத்து வரக்கூடிய காலத்தில் அது காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் பொருளாதார கொள்கை வேறுபாடு இல்லை என்பதும், அதைத்தான் ஆட்சிக்கு வந்த இந்த 40-50 நாளில் அமலாக்கிட்ட என்பது போக மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அது காங்கிரஸ் மீது இருந்த கோபம் என்பது அதை முழுமையாக பிஜேபி மோடி பயன்படுத்தான்றதுதான் யதார்த்தம். அப்படி வருகிற இன்னமும் அந்த குஜராத்னு சொல்லும்போது அவர்கள் சொன்ன வளர்ச்சி என்பது உண்மையல்ல என்பது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அவரால் தீர்க்க முடியும் என்று மக்கள் நம்பினது போக போக தீர்க்க முடியாதுன்னு புரிஞ்சுக்குவாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த வெற்றி காரணம் காங்கிரஸ் மீதான மிகப்பெரிய அதிருப்தின்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டில் அந்த அதிருப்தியை அதிமுக அறுவடை செய்து கொண்டது, கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தாலும் அதற்கு அடுத்து ஓரளவுக்கு குறிப்பிடத்தகுந்த வெற்றியை தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா தலைமையிலான அணி பெற்றிருக்கிறது. நீங்க தேசிய கட்சிகள்னா பாரதிய ஜனதா, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள்னா இந்த மூன்றில் கம்யூனிஸ்ட் ஒரு பிளாக்கா வச்சுக்கிட்டோம்னா இந்த மூன்றுல பாரதிய ஜனதா கட்சி பெற்ற வாக்கு என்பது கொஞ்சம் சற்று தூக்கலா இருக்கு. அப்ப தமிழ்நாட்டிலும் அந்த போக்கு வர்றதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது பொதுவாக அகில இந்திய அளவில் காங்கிரஸ் எதிர்க்கக்கூடிய மக்கள்
பிஜேபிக்கு சாதகமாக பிஜேபிக்கு வாக்களித்தார்கள். இது வந்து ஏதோ பிஜேபி பலமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் மட்டுமல்ல, நாடு முழுவதும் அந்த பிஜேபிக்கு சாதகமான அந்த நிலை தாக்கம் என்பது இருந்தது. அது தமிழகத்தில் இருந்தது. ஆகவே தான் பிஜேபி அதனுடைய அணி என்பது ஒரு 16.5% ஓட்டு வாங்கியிருக்காங்க சொன்னால், அகில இந்திய அளவிலான பிஜேபிக்கு சாதகமான அந்த சொல் தமிழக தாக்கம் இருந்தது ஒரு அம்சம். நரேந்திர மோடி அலைன்னு ஒப்புக்குவீங்களா? அலைன்னு சொல்ல முடியாது, தாக்கம் இருந்தது. பிஜேபிக்கு நரேந்திர மோடிக்கு எல்லாரும் தாக்கம் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் அந்த அணி வெற்றி பெற்ற 2 தொகுதிகள் இருக்கு பாருங்க, அது வந்து முழுக்க முழுக்க அரசியல் வெற்றி நான் சொல்ல மாட்டேன். குறிப்பாக வந்து நீங்கள் வந்து கன்னியாகுமரியில் வகுப்புவாத ரீதியில் மத ரீதியில் வாக்குகள் ஏற்பட்ட பிளவு என்பது அது பிஜேபி வெற்றிக்கு வழிவகுத்தது. தருமபுரியில் தலித் மக்களுக்கு எதிராக மற்ற சாதி இந்து மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டக்கூடிய சமுதாய அணி, சமுதாய கூட்டணி என்று பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைத்த அந்த ஒரு சாதி உணர்வோடு மக்களை திரட்டுக்கு எடுத்த முயற்சி என்பது தலித் மக்கள் ஒருபுறமும், தலித் அல்லாதவர்கள் பூரா சொல்லப்போனால் அங்கே வந்து ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எல்லாருமே சாதி உணர்வோடு வாக்களித்தது என்பது இந்த சாதி உணர்வு அங்கே தருமபுரியில் பிஎம்கே வெற்றி பெறுவதற்கும், மத உணர்வு குமரியில் கன்னியாகுமரி நாகர்கோயிலில் பிஜேபி வெற்றி பெறுவதற்கும் பயன்பட்டது என்பதுதான் யதார்த்தமானது. நீங்களும் கூட உங்களுடைய இளமை பருவத்தில், மாணவ பருவத்தில் அந்த கட்சியை நோக்கி ஈர்க்கப்பட்டீங்க. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அப்படியான ஒரு செல்வாக்கு இருக்கிற மாதிரி தெரியலையே. அதாவது இந்த நடந்து முடிஞ்சு தேர்தல் பரிசீலிக்கிறப்ப 2 விஷயம். ஒன்று, புதிய வாக்காளர்கள், முதல் முறை வாக்காளர்கள், இளைஞர்கள் இடதுசாரிகளுக்கு பெருமளவுக்கு வாக்களிக்கவில்லை என்பது உண்மை. அதே மாதிரி நடுத்தர மக்கள் அப்படி வருகிற போது இளைஞர் கணிசமான பகுதி இளைஞர்கள் உள்பட மோடி குஜராத் வளர்ச்சி, காங்கிரஸ் எதிர்ப்பு என்ற அந்த அலை, அந்த தாக்கம் அதோடு வந்து உங்களுக்கு வந்து அலையோடு போனார்கள் என்பது தான் உண்மை. அதில் இந்த தாராளமய பொருளாதார கொள்கை அதை பற்றி இருக்கிற பிரமை அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஆகவே இது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் இது போகிற பிரமை தான், கனவு தான், அது நிறைவேறாது, தவறான பாதையில் பிஜேபி போயிட்டு இருக்கு என்று நம்மால் உணர்த்தினா ஜனங்கள் இளைஞர்களுக்கு உணர்த்த முடிந்தால் கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஆகவே வந்து ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடதுசாரி கட்சிகள் அவர்களுடைய கொள்கை, அவர்களுடைய திட்டம், அவருடைய மாற்றுக் கொள்கை அப்போ இளைஞர்கள் மத்தியில், சாதாரண நடுத்தர மக்கள் மத்தியில் முழுமையாக போய் சேரவில்லை என்பது உண்மை. வரக்கூடிய காலத்தில் இன்னைக்கு இருக்க ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய காங்கிரஸை பார்த்துட்டோம், பிஜேபி மோசமாக போய்கிட்டு இருக்கு, காங்கிரஸ் வேண்டாம் பிஜேபி வேண்டாம்னு சொன்னால் சரியான மாற்று அப்படின்னு யோசிக்கிற போது அது வந்து இடதுசாரிகளால் முடியும், அவர்களால் தான் முடியும் என்ற அந்த மாற்று அப்படி சிந்தனை வருகிற போது கண்டிப்பாக இளைஞர்களை மீண்டும் எங்களால் ஈர்க்க முடியும், திரட்ட முடியும் என்பது எங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை. மிக்க நன்றி. எங்கள் அரங்குக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.